அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி எல்லா விஷயத்துலையும் அவசரமாக முடிவெடுக்கிற மாதிரி இப்போ பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற முடிவை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ராதிகா யாரையும் பழி வாங்க வேண்டாம், நம்மளோட வேலையை நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னாலும் ராதிகாவுக்கு ஃபேவராக பதில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த நம்ம கோபி ரொம்ப தீவிரமாக இருக்கார். எப்படியாச்சும் பாக்கியாவை ஒன்றும் இல்லாத, அதாவது என்னோட பசங்க என்னோட அம்மானு யாருமே இல்லாமல் தனி மரமாக அவன் நிற்கணும், இந்த கோபியோட வருத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி பல யோசனைகள் இருக்காங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியலட்சுமி விட்ட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது எனக்கு ஒரு நல்ல ஷெப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா விட்டுருந்த அந்த ஆடை பார்க்குறாங்க நம்ம கோபி. இதை பார்த்ததுமே இது தாண்டா சரியான சமயம் அந்த பாக்கியாவை காலவரை விடுறதுக்கு அப்படிங்கிற முடிவை அப்போவே எடுக்கிறாரு நம்ம கோபி. அந்த டைமில் நம்ம கோபி கூட நம்ம செந்திலும் இருக்கார். செந்தில் வந்து டேய் கோபி, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னோட பிஸ்னஸ் என்னவோ, உன்னை நம்பி இருக்கிற ராதிகா மையோ அவங்கள பார்த்துக்கிட்டு உன்னோட லைஃப் ஸ்டைலில் மூவ் பண்ணிட்டானா நீ ஏன்டா தேவையில்லாத இன்னமும் பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அது எதையுமே புரிஞ்சுக்காத கோபி. டெய்லியில் இந்த விஷயத்தில் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அவள் என்னெல்லாம் ஆட்டி வச்சாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அவளை பழி வாங்க தாண்டா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷெப்பு ஒருத்தரை கூப்பிட்றாங்க. அந்த ஷெப்பு வந்ததுமே உனக்கு இன்னிலேருந்து இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த ஷெப்பு வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் கரெக்டாக வரேன், என்னோடய ஒர்க்கை நான் ப்ராப்பராக தானே பண்ணுறேன், அப்படியே எனக்கு வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெப் கேட்க, இல்லைப்பா உனக்கு இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த நீங்கள் ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட லெவலே வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. அந்த ஷெப்பு ஒன்றுமே புரியுறதில்ல. இல்லைப்பா நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்க்கு நீ போயிட்டு அங்கே நீ ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோ, ஆனால் எக்காரணத்தை கொண்டு கோபியோட ஸ்டாஃப் தான் நீ அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியவே கூடாது, தெரியாமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பாக்கியாவோட அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாரு கோபி. கொடுத்து அனுப்பிட்டு ஒரு டெரரான ஃபேஸ் வச்சு நம்ம எதையோ சாதிச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு நிற்கிறாங்க. இதை பார்த்து செந்தில் இருந்து டே கோபி நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, தேவலடா அப்படின்னு சொல்கிறாங்க. டே செந்தில் அமைதியாருடா, அவளை இப்படி தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஆணவத்தில் இருக்கார். கூடிய சீக்கிரம் நம்ம கோபி பண்ணது தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கோபி உணரக்கூடிய நேரமும் வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.